12 சீடர்களின் மரணம். சீமோன் பேதுரு நிரோவின் ஆட்சி காலத்தில் கிபி 66ஆம் ஆண்டு சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொல்லப்பட்டார். அந்திரியா எக்ஸ் வடிவ சிலுவையில் கிபி 80ஆம் ஆண்டு அறைந்து கொல்லப்பட்டார். யாக்கோபு ஏரோது அரசன் ஆட்சி காலத்தில் கிபி 44ஆம் ஆண்டு வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மோஸ் தீவில் இயற்கையாக மரணத்தை தழுவினார். கொதிக்கும் பாத்திரத்துக்குள் வீசப்பட்ட போதும் அதிசயமாக காப்பாற்றப்பட்டார். பிலிப்பு கிபி 80ஆம் ஆண்டு கல்லால் எரிந்து வாளால் கொல்லப்பட்டார் அல்லது சிலுவையில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று கருதப்படுகின்றது. நத்தானியேல் கிபி 80ஆம் ஆண்டு உடலின் தோலை உரித்து அத்தோலை ஆடையாக அணிவித்து தலையை வெட்டி கொன்று போட்டார்கள். தோமா கிபி 80ஆம் ஆண்டு முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்டு கொல்லப்பட்டார். மத்தியு கிபி 60ஆம் ஆண்டு வாளால் குத்தி ஊடுருவப்பட்டு கொல்லப்பட்டார். அல்பியுவின் மகன் யாக்கோபு கிபி 62ஆம் ஆண்டு மறைப்பணியின் போது தூக்கி வீசப்பட்டு தடியால் அடிக்கப்பட்டு கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். யூதா ததேயு இயேசுவின் உறவினரான இவர் தடியால் அடிக்கப்பட்டு கோடாரியால் தலை வெட்டப்பட்டது. தீவிரவாதி எனப்படும் சீமோன் சிலுவையில் கொல்லப்பட்டார் எனவும் ரம்பத்தால் அறுத்து கொல்லப்பட்டார் எனவும் குறிப்புகள் காணப்படுகின்றது. மத்தியாஸ் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டு தலை வெட்டி கொல்லப்பட்டார்கள். இயேசுவின் பொருட்டு மறைசாட்சிய மரணத்தை சந்தித்த இவர்களை பற்றிய உங்கள் கருத்து என்ன?